ராம சேது பாலம் கட்டும் பணி நடந்த காலம். சுமேரு என்று ஒரு மலை. பாலம் கட்ட அந்த மலையையே தூக்கி கொண்டு வந்தார் ஹனுமான். ஆனால் அதற்குள் பாலம் கட்டும் பணி முடிந்து விட்டது. என்ன செய்வது? அந்த மலையை அங்கேயே வைத்து விட்டார் ஹனுமான். அடடா, நம்மால் ராம காரியத்துக்கு உதவ முடியவில்லையே என்று அந்த மலைக்கு மிகவும் வருத்தம். கவலைப்படாதே, காலம் கனியும், என் கையாலேயே நீ தீண்டப்படுவாய். இப்படி வரம் தந்தார் ஸ்ரீராமர். பொறுமையாக காத்திருந்தது அந்த மலை. அடுத்த யுகம் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம். பிருந்தாவனத்தில் இந்திரன் ஏவிய பெருமழையை தடுத்து மக்களை காப்பாற்ற தனது விரலால் அந்த மலையை குடையாக தூக்கினார் கிருஷ்ணர். பொறுமைக்கு விலையாக கடவுளின் ஸ்பரிசம் பட்டதில் சந்தோஷம் அந்த மலைக்கு. கண்ணனுக்கு வலிக்குமே என்று தன்னை லேசாக்கி கொண்டது அந்த மலை. இனி என்னோடு சேர்த்து இந்த மலையும் வணங்கப்படும் என்று வரமளித்தார் கிருஷ்ணர். அதன்படி இன்றும் கிருஷ்ணரோடு அந்த கோவர்த்தன மலையும் வழங்கப்படுகிறது. பகவானே, உனக்கு சேவை செய்தது எனது பெரும் பாக்கியம் என்றது மலை. கிருஷ்ணர் சிரித்தார். மலையே, உன்னை தூக்கி நான் தானே உனக்கு சேவை செய்தேன் என்றார். கண்ணன் சொன்னது சரிதானே, கண்ணன் தானே என்னை தூக்கினான், அபச்சாரம் அபச்சாரம் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டது அந்த மலை. கிருஷ்ணா, உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தரமாட்டாயா என்று கவலையுடன் கேட்டது. மலையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. உன்னை இப்போது 7 நாட்கள் நான் தாங்கினேன் அல்லவா? கலியுகத்தில் நீ 7 மலையாகி என்னை தாங்குவாய். நான் ஸ்ரீனிவாசனாக உன்மேல் கோயில் கொள்ளுவேன். என் பக்தர்கள் உன்னை கடந்து வந்து என்னை தரிசிப்பார்கள் என்று அருளினார் ஸ்ரீகிருஷ்ணர். மீண்டும் காத்திருந்தது அந்த மலை. கலியுகத்தில் பெருமாளை தாங்கும் பேறு பெற்றது. திரேதாயுகத்தில் சுமேருமலை, துவாபர யுகத்தில் கோவர்த்தன மலை, கலியுகத்தில் 7 மலை. இப்படி அதற்கு 3 பிறவிகள் கிடைத்தது. 3 பிறவியிலும் இறைவனின் தரிசனமும் கிடைத்தது.